வாட்ஸ்அப் படி, ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஒரு சில விஷயத்த வந்து ஒரு சின்ன கதையோட ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் புத்தா கிட்ட ஒருத்தர் வந்து ஐ வாண்ட் ஹாப்பினஸ் அப்படின்ட்டு புத்தா கிட்ட கேட்குறாரு. புத்தா அப்போ வந்து அவருக்கு சொல்கிறாரு, அந்த ஐயை எடுத்துரு. ஐன்றது வந்து உன்னோட ஈகோ, செல்ஃபிஷ்னஸ்ஸாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த ஐ வந்து ஈகோவை குறிக்குது. ஸோ அந்த ஐயை வந்து எடுத்துரு அப்படின்றாரு. அடுத்தது என்ன சஜஸ்ட் பண்ணுறாருன்னா, அந்த வாண்ட்டையும் எடுத்துடு. அந்த வாண்ட்டுன்றது வந்து உன்னோடைய டிசையர்ஸ், கிரேவிங் டிசையர்ஸ் அப்படின்றாரு. கிரேவிங் டிசையர்ஸ் அப்படின்றது வந்து எல்லாமே எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் வேணும், எல்லாமே தனக்குத்தான்றது. கிரேவிங்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல சூப்பரான ஃபுட்டு பார்க்கும்போது வாய் ஊறி டக்குன்னு எடுத்து அது சாப்பிட்றணும்னு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த வாண்ட்டையும் எடுத்துரு. ஸோ இந்த ஐன்ற ஈகோவையும் இந்த வாண்ட்டுன்ற கிரேவிங் டிசையர்ஸையும் நீ ரிமூவ் பண்ணிட்டா கடைசியாக இருக்கிறது ஹாப்பினஸ் தான். ஸோ நீ சந்தோஷத்தை வந்து நீ எங்கேயுமே தேட தேவையில்ல, உன்கிட்டே இருக்குது, இது புரிஞ்சிக்கிட்டாலே போதும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எதனால் இவ்வளோ கேர்ஸோட இவ்வளோ ஒரு விதமான டாக்ஸிசிட்டியோட ஒரு லைஃபு வந்து பாதி பேருக்கு போயிட்டுருக்கு. வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஐ திங்க் மனிதர்களாக வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகலாம், இருக்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகலாம். கடைசியாக நம்ம இங்கே வந்து எதையுமே கட்டி எடுத்துகிட்டு போகிறதும் கிடையாது, எதுவுமே நம்மளது கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் இந்த உடம்புன்றது விஷயம் கூட நம்மளது கிடையாது. நம்ம கடைசியாக போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து எல்லாமே நான் சொல்கிறபடி தான் நடக்கணும், எல்லாமே நான் நினச்சபடி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிற மனசு இருக்கிற வரைக்கும் வந்து நம்மளுக்கு அந்த ஈகோவை வந்து விட்டு தராது. அந்த இடத்துல கோவம் வரும், சண்டையாக மாறும், ரொம்ப குழப்பமாக ஆக்கி விடுவோம். அது வேணும், இது வேணும், நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும், அது நடக்கலைன்னா நான் பிரச்சனை, அந்த இடத்துல பிரச்சனை. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப காமாக, ரொம்ப கைண்டாக வந்து புரிஞ்சிக்க பாருங்கள் சில விஷயத்த. ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே நமக்கே வேணும் அப்படின்ட்டும் இல்லாமல், எதை படுத்துமே ஜெலஸ் ஆகாமல், நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப அமைதியாக நம்மளை பார்த்துட்டு அமைதியாக வாழ்ந்துட்டு போனாலே போதும். மற்றவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அது வேணும், அது அவங்களுக்கு நடக்கக்கூடாது, இல்லை நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்கணும், நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு வேணும், சில விஷயம்லாம் அவங்களுக்கு அப்படி நடக்கணுன்ற இந்த மைண்ட் செட்டு. சண்டை, இப்போ யாருக்கிட்டாச்சும் சண்டை இருக்கா, உறவுன்றது ரொம்ப அழகான விஷயம். அது எப்பேற்பட்ட உறவாக வேணால் இருக்கட்டும். அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப சரி ஓகே, ஒரு இடத்துல சண்டை நடந்துச்சா, பேசலையா, முடிஞ்சால் நீங்கள் பேசுங்க, சிரித்து பேசுங்க. பேசுனா எல்லாமே சுமூகமாக போயிடும். உறவுன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் பகைச்சிக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு புரியல. அது மாதிரி வந்து நீ மேலேயா கீழேயான்ற பார்க்குற வித்தியாசம், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே ரொம்ப அழகான மனிதர்கள். எதுவுமே இல்லாமல் ரொம்ப அன்போடு பழகுங்க, ரொம்ப அழகான லைஃப். ஸோ இந்த எல்லாத்தையுமே விட்டுட்டு ரொம்ப கைண்டாக, ரொம்ப காமாக, ரொம்ப அழகாக லைஃப்பை எடுத்துகிட்டு போங்க. உங்கள் எண்ணங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த எண்ணம் நல்ல விதமாக விதைக்கிறது வந்து உங்கள் லைஃப் வந்து பிரதிபலிக்கும். ஸோ தேவையில்லாத எண்ணங்கள், மற்றவங்கள நினச்சி நீங்கள் தேவையில்லாமல் ஒன்று நினச்சி அவங்களுக்கு அவங்க அப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கிறோம், இது கம்பேரிசன், தேவையில்லாமல் ஜெலஸ்ஸு, தேவையில்லாத எந்த ஒரு விஷயம் இல்லாமல் நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்கிறது தான் கரெக்டு, அப்படி அந்த தாட் ப்ராசஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக கற்றுக்க வேண்டியது ஏராளம். சின்ன பசங்களாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டியதும் நிறையா இருக்குது, பெரியவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயமும் நிறையா இருக்குது. உங்களுக்குமே நீங்கள் இத்தனை வருஷத்தில் வாழ்ந்து வந்ததில் அனுபவம் நிறையா இருக்குது. நிறைய கற்றுக்கோங்க, நிறையா அன்பாக இருங்க, நிறையா கைண்டாக இருங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க லைஃப்பில். எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட், ஐ ஹோப். தேங்க்யூ.